வாசுதேவநல்லூர் தனியார் பள்ளி வளாகத்தில் கார் மோதி 4 வயது சிறுமி உயிரிழப்பு. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல். புளியங்குடி தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியங்குடி சிந்தாமணி பகுதியில் இயங்கி வரும் கண்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இன்று மதியம் ஒரு பெரும் துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பள்ளி வளாகத்திற்குள்ளேயே அடையாளம் தெரியாத நபர் ஓட்டி வந்த கார் மோதியதில் நெல்கட்டம் செவல் பகுதியைச் சேர்ந்த 4 வயது சிறுமி யாழினி பரிதாபமாக உயிரிழந்தார். நிர்வாகத்தின் அலட்சியம். சம்பவம் நடந்த மதியம் 3 மணி அளவில் சிறுமி உயிரிழந்த தகவலை பெற்றோருக்கு தெரிவிக்காமல் பள்ளி நிர்வாகம் மறைத்ததாக கூறப்படுகிறது. பெற்றோரின் அனுமதியின்றி சிறுமியின் உடலை தென்காசி அரசு மருத்துவமனைக்கு நிர்வாகமே அனுப்பி வைத்துள்ளது. மாலை பள்ளி முடிந்து மற்ற குழந்தைகள் வீடு திரும்பிய போது சக மாணவிகள் கூறிய தகவலின் மூலமே இச்சம்பவம் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. பள்ளி நிர்வாகத்தின் இந்த மனிதாபிமானமற்ற செயல் அப்பகுதி மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் போராட்டம். தகவல் அறிந்ததும் ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர்கள், சுற்றுவட்டார கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் திரண்டு வந்து கண்டன குரல் எழுப்பினர். செங்கோட்டை திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.